பாஸ்கர் ரிலீஸ் ஆனது மாதிரி நம்ம அன்பும் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நம்ம எதிர்பார்ப்பு அதுவா தான் இருக்குது. அன்பு சீக்கிரமே வெளியே வரணும் அப்படின்றது நம்மளோட ஆசையா இருக்குது. அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை கொஞ்சம் இருக்குது. நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோர்ட் கேஸ் தான். நேத்து வந்து கொஞ்சோண்டி ஸ்டாப் பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வீடியோவோட உண்மை தன்மையை ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமா பாஸ்கர் எந்த குற்றமும் பண்ணாம இருந்திருந்தார் அப்படின்னா நாங்க வந்து அவரை ரிலீஸ் பண்ணிடுவோம். பட் இப்போதைக்கு அந்த வீடியோ மேல ஒரு கேள்விக்குறி எழுந்ததுனால இது உண்மையா அல்லது ஏஐயா அப்படின்றத உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா பாஸ்கரை நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம். அண்ட் அது போக இப்போ வந்து பாஸ்கருக்கு ஜாமீன் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ அவருக்கு வந்து தாராளமா ஜாமீன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தியா இருக்கட்டும் அண்ட் வார்டனா இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்ப நல்ல பேர். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வாதாடி இருக்காங்க இல்லையா. அது மட்டும் இல்லாம ஜெயிக்க வேற செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு ஒரு சுத்தி ஒரு கூட்டம் கூடுது. அண்ட் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி அன்புக்கு இந்த விஷயம் அங்க ஒரு போலீஸ்கார் இருக்காரு இல்லையா. ஸோ அவர் மூலியமா தெரிய வருது. அன்பு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதை தான் சார் நான் எதிர்பார்த்தேன். என்னோட மனைவி ஒரு விஷயத்தை எதிர்த்து எதுல வந்து ஜெயிக்காம இருந்திருக்கா. இதுவும் அவளுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அவ ஜெயிச்சிருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க அன்பு சந்தோஷப்பட்டுக்கிறாரு. சோ இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா நடந்த முக்கியமான விஷயங்கள் இவ்வளவுதாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது. ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த எம்எல்ஏ வந்து ஆனந்தியை நீ என்னோட எதிரி, நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அண்ட் அரவிந்த் அவன் ஒரு பக்கம் வந்து அன்பு கொள்ள செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கான். சோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எதிரிகள் வந்து குமிஞ்சுக்கிட்டே போறாங்க. பார்க்கலாம் என்ன செய்யறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, இன்னைக்கு எபிசோட் நல்லா இருந்தது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்போட கேஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பெரிய முகாந்தரம் இல்ல. அண்ட் அன்பு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா அன்போட வாட்ச் அங்க இருந்தது. அது மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கிற ஆதாரம். அந்த ஆதாரத்தை மனோன்மணி நினைச்சா பிரேக் பண்ணி நம்ம அன்பு வெளியே கூட்டு வர முடியும். இதுக்கப்புறம் நம்ம அன்பு கேஸ்ல இவங்களே ஆஜரானாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா சத்தியவதியால இதுக்கப்புறம் முடியுமோ முடியாதோ அப்படின்னு சொல்லி தெரியல. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு முட்டி போதி பாக்குறாங்க. ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. சோ அடுத்த கட்டமா இங்க ஏற்கனவே சில இளைஞர்கள் பாத்தீங்கன்னா நம்ம மனோன்மணி பக்கம் வந்துட்டாங்க. எங்களை உங்களை அசிஸ்டண்டா சேர்த்துக்கோங்க, நீங்க வாதாடின உங்க வாதத்திறமை பார்த்து நாங்க மெய் மறந்துட்டோம், நீங்க எங்களை அசிஸ்டண்டா சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ இவங்களும் அசிஸ்டண்டா சேர்த்துட்டாங்க. அண்ட் அது போக ஆனந்த் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம்மா நீங்க இதுக்கப்புறம் ஃபுல் ஃபோக்கஸா ஃபுல் வேலையா நீங்க இந்த விஷயத்தை தான் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்காக ஒரு கூட்டம் இருக்குது, உங்களுக்கான மக்கள் இருக்காங்க, நீங்க அவங்களுக்காக இந்த வேலையை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இன்னும் பாதிக்கப்பட்டவங்க, நியாயம் கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உங்க மூலியமா ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால வார்டன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டீமை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அந்த டீம் மூலியமா அன்போட கேஸ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு எல்லா வேலையும் செய்யலாம். அன்பு ரிலீஸ் பண்றதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமா அன்பு விடுதலை ஆவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆனந்தி ரொம்ப நாள் காத்திருந்த கனவு நினைவேறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமா உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. சோ நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வார்டன் தான் அன்போட கேஸ் எடுத்து நடத்த போறாங்க. சத்தியவதிக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அண்ட் ஏதோ ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை வரப்போகுது. அதெல்லாம் தாண்டி இப்போ அந்த கேஸ்ல ஆஜராக போறது யார் அப்படின்னா நம்ம மனோன்மணி அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. பட் இந்த கேஸ் பாத்தீங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் காமெடியா தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல வந்து அவ்வளவு பெரிய வாதமே வைக்கல. அவங்க கிட்ட சரியான ப்ரூஃப் இருந்தது. அந்த ப்ரூஃபை தான் கொண்டு போய் காமிச்சாங்க. சோ அதான் நடந்தது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா உடனே ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.